ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஆனியன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 4 க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். ஆனியன் கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களா. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் கூடவே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெட் சில்லி ஆனியன் கூட ஆட் பண்ணும்போது கலரும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஆனியன் கூட போடும்போதும் அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 3 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம டொமேட்டோ நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லாவே வெந்துச்சு, கிரேவியாட்டம் வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் பிரியாணி பண்ணுறேன். இப்போது அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ரைஸ் போடும்போது ஈக்குவலாக ஆகிடும். நல்லாவே கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் வரும். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போது எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிரியாக பலன்னு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.